அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று பலர் வாக்களித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி நடக்கிறதா இல்லை வெறும் காட்சி நடக்கிறதா என்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன் இந்த பதிவு போகிறேன்னு சொன்னால், ரீல்ஸ் போடுவதிலையும் மீட்டிங் போடுவதிலையும் அம்மா உணவகத்தை ஆய்வு பண்ணுவதிலும் கோயிலில் சென்று ஆய்வுகள் பண்ணுவதிலும் இந்த அமைச்சர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அவர்கள் பணியை பழையபடிதான் செய்கிறார்களா இல்லை ஏதாவது மாற்றம் செய்திருக்கிறார்களா என்று ஆய்வு பண்ண தவறிவிட்டார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், என்னுடைய பேரில் ரசூல் முகமது என்ற இடத்தில் அனைத்து எவிடன்ஸ்லையும் ரசூல் முகமது என்று இருக்கிறது, இல்லை. என்னுடைய குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழில் ரசூல் முகம்மது என்று சேர்த்திருக்கிறார்கள். இப்போது ஸ்கூலில் போய் 11th சேர்க்க போகும்போது அந்த என்ற எழுத்தை மாற்றி சரியாக சான்றிதழ் கொண்டு வாருங்கள் அப்படி என்று அனுப்பிவிட்டார்கள். அதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பட்டுக்கோட்டையில் உள்ள அலுவலகத்தில் சென்று பார்த்தார்கள். அந்த அதிகாரிகள் ஓட்டர் ஐடியை எடுத்து வர சொன்னார்கள். எடுத்து வந்து கொடுத்தார்கள். அது ஒரு சான்றிதழ் இல்லை, ஆதார் அட்டை வேணும் என்றார்கள். ஆதார் அட்டையை கொடுத்தார்கள். அதையும் சான்றிதழாக எடுத்துக்கொள்ளவில்லை. பாஸ்போர்ட் வேணும் என்று சொல்கிறார்கள். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், பாஸ்போர்ட்டை எப்படி கொடுக்க முடியும்? பிறகு பாஸ்போர்ட் காப்பி அனுப்பி பிறகு சென்றார். இப்போது சொல்கிறார்கள், நீங்கள் அவர்கள் தகப்பனாரா தாயா உங்கள் பிள்ளைகளா அப்படி என்று கிராம அதிகாரிகளிடம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டார்கள். இதற்காக 5 நாள் அலைகிறார், எந்த காரியம் ஆவதில்லை. ஏன் இதை ஒரே தடவை சொல்லி அனைத்து ஆவணங்களையும் எடுத்துட்டு வர சொன்னால் என்ன பிரச்சனை? இப்படி இழுத்தடிக்க காரணம் என்ன இருக்குங்க? கொடுக்க வேண்டியதை புரோக்கர் மூலமாகவோ ஏஜென்ட்டுகள் மூலியமாகவோ இல்லை மறைமுகமாகவோ கொடுத்தால், அதாவது லஞ்சத்தை, உடனடியாக வேலை நடக்கிறது. ஆவணங்களை சரியாக எடுத்து வர சொல்லி அந்த வேலையை முடித்துக் கொள்கிறார்கள். எதுவும் கொடுக்காதவர்களை இப்படி இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் மட்டும் இல்லை, பலர் இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆய்வு செய்கிறார்களா அமைச்சர்கள் அப்படி என்று ஒரு கேள்விக்குறி இருக்கு. வெறுமனே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும் எதுவும் மாறப் போறதில்லை. அதிகாரிகளிடத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அவர்கள் லஞ்சம் வாங்காமல் அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு பொதுமக்களுக்கு சரியான முறையில் சரியாக வழிகாட்டி உடனே வேலை செய்து கொண்டால் மக்கள் நிம்மதி பெறுவார்கள். ஏண்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம், ஏற்கனவே உள்ளவங்க தான் இப்படி ஊழல் லஞ்சம் அதிகாரிகள் அலட்சிய போக்கு இப்படி தாறுமாறா தவறுகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று புதுசாக எதையாவது தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் பழையபடி கதவத்தொடரின் சொல்ல அதே நிலைமைதான் நீடிக்கிறது. இதை அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம் என்று ரீல்ஸ் போட்டு கொண்டு இருக்காமல் ரியலாக உங்கள் வேலையை முடுக்கி விடுங்கள். அப்படி அலட்சியமாக அநாகரிகமாக லஞ்சத்துக்காக அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்குவதற்கு தகுதி இல்லாத வேலை செய்யாத அதிகாரிகளை அகற்றிவிட்டு நேர்மையாக உழைக்கக்கூடிய எத்தனையோ நேர்மையான இளைஞர்கள் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இன்னொன்று சொல்ல போனால், அந்த அரசு அதிகாரிகள் ஏன் லஞ்சத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்களாம் பல லட்சம் லஞ்சம் கொடுத்து தான் வந்திருப்பாங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு தான் அவங்க முற்படுறாங்க. அதுக்காக தான் சொன்னேன், இனி வரக்கூடியவர்கள் லஞ்சம் கொடுக்காமல் வேலையில் அமர்த்தினால் உடனே வேலையை செய்வார்கள். அப்படி தாமதமாக வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை அகற்றிவிட்டு உடனடியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரிகளை நியமனம் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு சும்மா இந்த இணையதளத்தில் பேசுறதுனாலையும் அறிக்கைகளை விடுவதனாலையும் எந்த ஒரு பயனையும் மக்கள் அடையப் போவதில்லை. இதன் பலனை, இதன் பின்னடைவை நீங்கள் விரைவில் அடைந்து விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், மக்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்கிறாங்க. சரியில்லையா
அகற்றிவிட்டு அடுத்தவரை கொண்டு வர்றதுக்கு இருக்காங்க. அவர் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாளைக்கு எலியின் பள்ளி இப்படி கட்சி ஆரம்பித்தாலும் அதையும் ஆதரிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு எச்சரித்து கொண்டு உங்கள் வேலையை சரியாக செய்யுங்கள். இல்லை என்றால் படுதோல்வியை சந்திப்பீர்கள்.